எப்ப பார்த்தாலும் நான் என்ன சொன்னாலும் அடுக்க கையை உங்ககிட்ட வந்து நிக்கிறீங்க. என்ன கேட்க யாரும் இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இப்ப நீ பேசின பேச்சுக்கு உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. கொலைய பண்ணிருக்கணும். ஒன்ன மட்டும் இல்லடி, உன் அண்ணனையும் சேர்த்து போட்டுருவான் பாத்துக்க. ஏண்டி என்ன பேசிட்டு இருக்க நீ? ஏன் அண்ணனும் ஓ அண்ணனும் ஒன்னாடி? யாரு கூட யார ஒப்பிட்டு பேசுற? ஏய், என்னைக்குமே தங்கமும் தகரமும் ஒன்னாகாதுரி. எங்க அண்ணன் குணத்திலயும் அவர் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையிலையும் தங்கண்டி, தங்கம். இந்த குடும்பத்துக்காக அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு உட்கார்ந்துருக்காருடி எங்க அண்ணன். அப்பேற்பட்ட தியாகிடி அவரு. இங்க பாரு, இன்னும் ஒரு வார்த்தையை அண்ணனை பத்தி பேசுன அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் பாத்துக்க. உங்க அண்ணனை பத்தி சொன்னதும் உங்களுக்கு அப்படியே ஆத்திரம் பொத்துக்கிட்டு வருதுல, அதே மாதிரிதான் எனக்கும் எங்க அண்ணன். அடச்சி நிறுத்து. ஏண்டி சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு ஒரு தகுதி தராதர வேணாம்? ஏய், அதெல்லாம் எங்கடி உன் அண்ணனுக்கு இருக்கு? ஏய், அண்ணன் முதல்ல யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியுமா? அதான் பஞ்சாயத்துல எல்லாரும் முன்னாடியும் உங்க அண்ணன் யாரு, அவரோட தகுதி தராதரம் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சிருச்சே. ஏமா என்னமா பேசுற நீ? நானும் பொறுமையா பேசுறேன். மாமா ரொம்ப பேசுறீங்க. மாமா விடுங்க மாமா. என்ன விடுங்க மாமா. இப்படி வாங்க. மச்சான் மச்சான். ஏய் பார்வதி, நீ இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு மாதிரியா பேசிட்டு இருக்க? அவன் தான் கோவத்துல இருக்கான்னா, அவன் கோவத்தை என்ன அதிகமா தூண்டி விடுற மாதிரி பேசிட்டு இருக்க? இதெல்லாம் உனக்கு நல்லாவா இருக்கு? இத பார், பேசாம பொறுமையா இரு. இதுக்கு மேலே என்னால பொறுமையா இருக்க முடியாது அத்தை. இன்னைக்கு 2ல 1 நான் பாத்துடலாம் தான் இருக்கேன். என்னடி பார்க்க போற? என்ன பார்க்க போற? நீ அண்ணனை பத்தி பேசுவ, அத பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? உங்க அண்ணனை பத்தி தான் ஊரே பேசுதே, நான் மட்டுமா பேசிட்டு இருக்கேன்? இதோ ஜானகி கவை ஏமாத்திட்டு இன்னொரு கள்ள பொண்டாட்டியை வச்சுக்கிறவர் தானே உங்க அண்ணன்.